நீங்கள் உயர்வான ஒன்றை விரும்புங்கள், உயர்வான ஒன்றை எண்ணுங்கள். அது உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் உயர்வானதையே எண்ணுங்கள் என்பதுதான் எல்லோரும் அதற்கு பொருள் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான தேடல் என்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர் பட்டாளம் தங்களுடைய வாத திறமையை வெளியிடுவதற்காக, தன்னுடைய பேச்சு திறமையை காட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒரு இளைஞன், அவன் அந்த போட்டியினுடைய இறுதி போட்டி வரைக்கும் செல்லுகிறான். ஆனால் அவனுக்கு அந்த போட்டியில் அவன் வெற்றி வாய்ப்பை தவறவிடுகிறான். அந்த போட்டிக்கு ஒரு நடுவர் வருகிறார். ஆனால் அன்றைக்கு அந்த இளைஞன் அந்த போட்டியில் வெல்ல முடியவில்லை. கால ஓட்டத்தில் சில நாட்கள் கழித்து அந்த இளைஞனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தே தீர வேண்டும், ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று. அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்துக்க போகிறோமா, பேச போகிறோமா, வேடிக்கை பார்க்க போகிறோமா, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வருது. அந்த இளைஞர் கோயம்புத்தூர் பிரயாணப்படுகிறார். பிரயாணப்பட்ட பிறகு அன்றைக்கு மாலை வரை அவருக்கு நல்ல விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு மாலை வரைக்குமே எந்த நிகழ்ச்சி, எதுக்கு போகிறோம், எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. அன்றைக்கு மாலை அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி அதாவது அந்த போட்டிக்கு நடுவராக வந்த ஒருவர் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். அன்றைக்கு அந்த சிறப்பு விருந்தினர் மேடைக்கு வருகிறார். மேடைக்கு வந்த பிறகு அறிவிக்கிறார், நான் ஒரு நிகழ்ச்சியில் நடுவராக சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் நல்லபடியாக பேசியிருந்தார். அவர் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு தமிழை நோக்கி வந்தார். ஆனால் அவரால் அன்றைக்கு போட்டியில் வெல்ல முடியவில்லை. அவருக்கான அங்கீகாரத்தை நான் தர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி கோயம்புத்தூருக்கு அழைத்து 1 லட்சம் ரூபாய் வழங்கி இந்த இளைஞன் நன்றாக பேச வேண்டும் என ஊக்கப்படுத்தினார் ஒரு நடுவர் என்றால், தமிழை நம்பி அந்த இளைஞன் வேலையை விட்டுவிட்டு வந்தான். அவனுடைய நோக்கம் உயர்வான எண்ணமாக இருந்தது. ஆனால் அந்த போட்டியில் அவனால் வெல்ல முடியவில்லை. ஆனால் அவனுடைய நோக்கம் சரியானது என்பதனால் அதனை அங்கீகரிக்க வேண்டும் என அவர் எண்ணினார். அந்த நடுவர் பெருமரியாதைக்குரிய ஐயா, என்னுடைய கட்டை விரலை காணிக்கை கேட்காத துரோணர், மேடை உலகினுடைய பீஷ்மர், சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள். அந்த இளைஞன் அடியேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் முன்னதாக சொல்லியபடி உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. உயர்வு என்றால் என்ன என்கிற கேள்வியிலிருந்து என்னுடைய வாதத்தை நான் தொடங்குகிறேன். சார், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனிங்கள, எது உயர்வு? பணம் சம்பாதிப்பதா, புகழ் அடைவதா, பேர் சம்பாதிப்பதா, ஃபேஸ்புக்கில் 10,000 கமெண்ட்ஸ் வாங்குவதா, இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் தேற்றுவதா? எது உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியம்? எது உயர்வு என்கிற கேள்வியில் இருந்துதான் இதை நாம் அணுக வேண்டி இருக்கிறது. இப்போ உயர்வானது என்று சொன்னால் நமக்கு அடிப்படையிலேயே ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, அது கேள்வி கேட்க முடியாத இடம் என்று. இந்த உயர்வானதுக்கும் புனிதத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம். எண்ணி பாருங்களேன். உயர்வானது என்றால் நாம் கேள்வி எழுப்ப மாட்டோம், கேள்வி எழுப்ப தயங்குவோம். புனிதமானது என்றால் அது கேள்விக்கே அப்பாற்பட்டது. அப்படி என்றால் எது உண்மையில் உயர்வானது? இந்த கேள்வியிலிருந்து தான் என்னுடைய உரையை நான் தொடங்கவிருக்கிறேன். எது உயர்வானது என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? புனிதமானதும் உயர்வானதும் ரெண்டும் பக்கத்தில் இருக்கு. யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து, நான் உயர்வானவே, நீங்கள்லாம் தாழ்வானவங்க, நான் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள்லாம் நடக்கணும், நான் எது செஞ்சாலும் அது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகம் உயர்வானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு புத்தகம் பெரியது, உயர்ந்தது. ஆமாம், அந்த புத்தகத்தில் இப்படி எழுதி இருக்கிறது. சரி, அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடு, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த புத்தகத்தை நீ படிக்க முடியாது. ஏன்? அதுவும் அந்த புத்தகத்திலே போட்டிருக்கு. அதனால் அந்த புத்தகத்தில் அப்படி இருக்கிறது, நான் உயர்ந்தவன் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு கேள்வி விளங்குதா? உங்களுக்கு இந்த கேள்வி விளங்குதா? நீங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, நான் உயர்ந்தவன் அந்த புத்தகத்தில் போட்டிருக்குப்பா, அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுப்பா, நான் படிச்சுட்டு சொல்றேன், அந்த புத்தகத்தை நீ படிக்க கூடாது, அதுவும் அந்த புத்தகத்திலே போட்டிருக்கு. இது உயர்வானதா? அந்த புத்தகத்தில் உயர்வாகவே எழுதியிருக்கிறது என்றால்
அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கவே முடியாது என்றால் அது எப்படி உயர்வான ஒன்றாக இருக்க முடியும்? இப்போ நம்ம போர் செட்டில் எல்லாம் இந்த தண்ணி போர் போடுவாங்க. போர் போடும்போது ஒரு வேலை செய்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? போரெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வரத்துக்கு முன்னாடி நம்ம குடத்துலேருந்து நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற டேப் வாட்டர் எடுத்து அந்த போர்வெல்குள்ளார ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அப்புறம் அடிப்பாங்க. ஏன்னா இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றி அதிலிருந்து அந்த எப்படி அந்த வைப்ரேஷன் எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி தன்னால் ஊற்றெடுத்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓடுதளத்தில் முதல்ல ஓடும், அப்புறம் தான் மேலே ஏறி பறக்கும். அது பறக்க ஆரம்பித்தோன்னா அது என்ன செய்யும்னு பார்த்துருக்கிறீங்களா? ஓடுன அந்த வீலை உள்ளே இழுத்துறது தான். இப்போ நான் எங்கிருந்து தொடங்குகிறேன் என்றால், நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க வேண்டுமா? ஆமாம், வாசிக்க வேண்டும். உயரிய கருத்துக்களை அடைய வேண்டுமா? ஆமாம், நீங்கள் அடைய வேண்டும். ஆனால் அது உயரியது தானா என்கிற சிந்தனை உங்களுக்கு எப்போது வரும் என்கிற கேள்வியில் இருந்து தான் தொடங்குகிறேன். இப்போ புத்தகத்தில் எழுதியிருக்கு, புத்தகத்தில் சொல்லிட்டா அது எல்லாம் சரியாயிடுமா சார்? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்றால் நான் அதை இப்படி பார்க்கிறேன். ஒரு பெரிய கடை இருக்கு, ஒரு பாரம்பரியமான கடை இருக்கிறது, ஒரு 100 ஆண்டு கால பழமை உடைய ஒரு கடை. அந்த கடையிலிருந்து உங்கள் வீட்டில் புதிதாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு பட்டு சட்டையை எடுத்து வருகிறீர்கள். அந்த பட்டு சட்டையை இந்த குழந்தை போட்டுக்கொள்கிறது. நாளடைவில் அந்த குழந்தை வளருகிறது. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அந்த கடையிலேயே நீங்கள் வேறு வேறு துணிகளை எடுக்கிறீர்கள். அந்த குழந்தை மேலும் வளர்கிறது. அந்த குழந்தை ஒரு பருவ வயதை எட்டிய பிறகு அது முதல்ல குழந்தையாக இருந்ததில்ல, குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் வாங்கி ஆசையாக கொடுத்தீங்கல்ல, ஒரு பட்டு சட்டை கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப ஆசையாக வாங்கினதில்ல. அந்த பட்டு சட்டையை அந்த குழந்தை பயன்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அதற்கு பிற்பாடு நீங்கள் ஒரு ஆடை வாங்கி கொடுத்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு 4 தடவை 5 தடவை போட்டதுக்கப்புறம் அந்த ஆடை பழசாயிடுமா? ஆமாம், ஆயிடும். அந்த ஆடையை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஆக நீங்கள் பழசை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று, பயன்படுத்த முடியாது, நம்ம வளர்ந்துட்டோம், பயன்படுத்த முடியாது. இன்னொன்று, பழசாயிடுச்சு, அதனால் அதை நம்ம தூக்கி போடணும். நீங்கள் இதை தூக்கி போடுறதுனால அந்த கடையையே நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்கிறது எந்த அளவிற்கு முட்டாள்தனமோ அந்த இழுக்கு தான் இன்றைக்கு தேசத்தில் உயர்வானது என்று ஏதோ ஒன்று சொல்லப்படுகிறது. அது எதனால் உயர்வானது அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலோ விடயமோ கிடையவே கிடையாது. நீ எப்படி அதை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற இடத்திற்கு வந்தால், சார் உயர்வானது என்றால் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சார். தங்கத்தினுடைய மதிப்பு எப்படி உயர்கிறது? புடம் போட்டாதானே சார் இது உயர்வானது, நீ கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி உயர்வானதாக இருக்க முடியும்? அது எப்படி புனிதத்துவமாக இருக்க முடியும்? உயர்வானது என்றால் அது எல்லா கேள்விகளுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் அதனிடத்தில் ஒரு பதில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது உயர்வானது. நீ வாதமே செய்யக்கூடாது, நீ கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் அது எப்படி உயர்வானதாக இருக்க முடியும் என்கிற கேள்வியிலிருந்து உங்கள்கிட்ட வரேன். இப்போ இதில் இன்னொரு சிக்கல் வரும். இந்த தேசத்தில் மதம் என்பது உயர்வானதாக புனிதமானதாக சொல்லப்படுகிறது. நான் ஒரு மதத்தில் பிறந்ததாக அரசு ஆவணங்கள் சொல்லுகிறது. ஆனால் அந்த மதத்தில் ஒவ்வாத கருத்துக்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். கால ஓட்டத்தில் எப்படி அந்த பட்டு சட்டை குழந்தையா இருக்கும்போது வாங்கின பட்டு சட்டையை வளர்ந்த பிறகு அந்த குழந்தை போட முடியாதோ, எப்படி கந்தலான ஆடையை பழைய ஆடையை வளர்ந்த பின்பு நாகரீகமான ஒரு இடத்திற்கு போகிற போது அந்த ஆடையை அணிய முடியாதோ, அதே போல கால ஓட்டத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அல்லது அதில் ஒவ்வாத கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை களையடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். இந்த மதத்தில் நீங்கள் பிறந்ததினாலேயே, இந்த மதத்தில் நீங்கள் இருப்பதனாலேயே, நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். நான் அந்த மதத்தை மேபி ஆர் மே நாட் பி ஃபாலோ பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணல. இடம் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நுண்ணியமான இடத்தை நோக்கி உங்கள்கிட்ட அறிவார்ந்த சபை என்பதனால் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அந்த மதத்தினுடைய கருத்துக்கள் என்னுடைய வாத பிரதிவாதங்களுக்கு வருகிற பொழுது, என்னுடைய ஆலோசனைக்கு வருகிற பொழுது, என்னுடைய கருத்தாக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நான் சிந்திக்கிற பொழுது
எனக்கு இது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை விடக்கூடிய, அதை விட்டு ஒழிக்கக்கூடிய வாய்ப்பும் சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த ஆடைகளை தூக்கி வீசுவீர்களோ அப்படி அந்த ஆடையை தூக்கி வீசலாம். அந்த ஆடையை நான் தூக்கி வீசுவதாலேயே அந்த கடையை நான் அவமதித்து விட்டேன் என்கிற பொருள் இல்லை. அந்த மதம் இப்படி சொல்லுகிறது, ஜாதிய அடக்குமுறைகள் உண்டு என்று சொல்லுகிறது என்றால், கால ஓட்டத்தில் அந்த கந்தலை நான் அணிய விரும்பவில்லை. அந்த கந்தல் எனக்கு தேவை இல்லை. எதுவரை என்றால் நான் கொண்டி வச்சு அந்த கொளுத்துற வரைக்கும் தேவையில்லை. ஆக உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்றால் நீ ஒரு மதத்திற்கு எதிராக பேசுகிறாயா என்கிற கேள்வி உங்களுக்கு வரும். சார், நான் என் வீட்டில் இப்போ நம்ம அண்மையில் தான் பொங்கல் முடிஞ்சது, நாம் போய்க்கு ஒட்டடை அடிப்போம், சுத்தப்படுத்துவோம். நமக்கு எது தேவை இல்லைங்கிறத வீட்டை ஒழிக்கும் போது தான் தெரியும். சா, இவ்வளோ குப்பைகளுக்கு மத்தியிலேயே நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு போய் அன்னைக்கு தான் வரும். நான் என் வீட்டை சுத்தப்படுத்துவதால் எதிர் வீட்டுக்காரன் பாரு அவன் வீட்டில் இவ்வளோ குப்பை இருக்குன்னு சொன்னான்னா அவன் எப்படி முட்டாளோ அதே போல்தான் நான் என் வீட்டை சுத்தம் செய்கிறேன். என் வீட்டில் எங்கே ஒட்டடை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். என் வீட்டில் எங்கே கழிவு அடைச்சிருக்குதுன்றது எனக்கு தெரியும். அவன் வீட்டில் அவன் தெரிஞ்சு அவன் அடைக்கணுமே தவிர நீ அவன் வீட்டில் ஏன் கேட்கலங்கிற கேள்வி எப்படி பொருந்தாதோ அதே போலத்தான் இந்த செய்தி. இது உயர்வானது என்றால் அது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் நம்ம எல்லா வரலாறுமே தெரிஞ்சுக்கிறோன்னு வைங்களேன். உலக நாடுகள் எல்லாமுமே ஒரு அறிவாளி என்றால் அவன் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு அறிவாளி என்றால் அவன் அவனுடைய அறிவை சோதித்து பார்க்க வேண்டும். அவன் அதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வரணும். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில், தமிழ்நாடு மாதிரியான ஒரு நாட்டில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா உங்கள் பேரை உங்களை அறிவாளின்னு சொல்லிடுவான். இப்போ எப்படி இது ஏற்றுக்க முடியாதோ அதே போல தான் அனுதினமும் நாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் பாருங்கள், முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. சரி, அப்போ நீ முட்டாளா? என் பேரை என்னை அறிவாளின்னு சொல்லிடுவாங்கிற நம்பிக்கையில் நீங்கள் செய்தீர்களே. ஆனால் அப்படித்தான் என் தாத்தாவோட 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 தாத்தா ராஜராஜ சோழனா இல்லையா, நான் ஆண்ட பரம்பரையா இல்லையா என்கிற சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கிற பொழுது அது எப்படி உயர்வாக இருக்க முடியும்? நாங்கள் மன்னர் பரம்பரை. என்ன பரம்பரை சார்? நீங்களும் நானும் உன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? மன்னர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணமே முதலில் தப்பா இல்லையா? நான் இப்படித்தான் இந்த தலைப்பை அணுகுகிறேன். எப்படின்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னா, சார் நாளடைவில் உங்கள் வீட்டில் குப்பை சேரும் சார். குப்பையை தூக்கி போட்டுட்டு எது தேவையோ தேவையை வச்சுக்கணும், தேவையில்லாதது தூக்கி போடணும் என்றால் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனானே, தேவையில்லாததை தூக்கி போடணும். அந்த அறிவு உங்களுக்கு எப்போது பிறக்கும்? அந்த அறிவை நோக்கி நாம் செல்ல வேண்டாமா? பாவம் புண்ணியம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கா? நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இயல்பாக ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த தேசத்தில் சாமியார்களை எதிர்த்து நாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது எந்த குருமார்களாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மத குருக்களை நாம் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. காரணம், அவர்கள் உயர்ந்தவர்கள், அதையும் ஒருபடி மேலே அவர்கள் புனிதமானவர்கள். இந்த தேசத்தில் புனிதமானது என்று ஒரு பிராண்டு குத்திட்டோம்னா நீங்கள் வாயை திறக்கக்கூடாது, கப்பிச்சுப்புன்னு இருக்கணும், வாயை மூடிடணும், ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ஒரு மத குருமார்களில் இன்றைக்கு அந்த அரியணையில் இருக்கிறவர், அந்த மரபான இருக்கைக்கு ஒரு மரியாதை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த மரபினுடைய இருக்கையில் இருக்கிறார் என்றால் அவர் அந்த தோற்றுவித்தவருடைய கருத்துக்கு எதிராக முரண்பாடாக செயல்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால், நீ இவரை திட்டினா பாவம் சேரும், நீ இவரை திட்டினா என் மதத்தை எதிர்த்து பேசுனதா அர்த்தம், நீ இவரை திட்டினா நீ அவனோட கைகூலின்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, முட்டாள்களே, நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், அந்த மதத்தை தோற்றுவித்தவனோ அல்லது அந்த கருத்தியலை ஆரம்பித்தவனுடைய புள்ளி இருக்கிறது இல்லையா, இந்த இவர் எனக்கு குருநாதர் சார், என் குருநாதரை நீங்க திட்டக்கூடாது சார், அப்படிதான் சார் என்னுடைய மதம் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஓ சத்குருநாதருக்கு அவன் எதிராக செயல்படுகிற போது உன் குருவினுடைய குரு உனக்கு குரு தானடா, அந்த குருவை நீ ஏன் கேள்வி கேட்க கூடாது என்கிற கேள்வி எப்போது நாம் கேட்க போகிறோம்? இந்த கேள்வி எப்போது நாம் கேட்க போகிறோம்? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் முன்னாடி வச்சுக்கிட்டே போறேன். எது உயர்வானது? மதமா, சாஸ்திரமா, சம்பிரதாயமா, மத குருமார்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களா, மத குருமார்களா? எது உயர்வானது?
இந்த கேள்வியை நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்களேன். இந்த சிக்கல் எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் ஆண்டாண்டு காலமாக பல்லாக்கு தூக்கிக்கிட்டே இருப்பேன், நீ பல்லாக்கில் ஏறி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னா பல்லாக்கு மேலே இருப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற சிந்தனையில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை விட அடிமுட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். படுத்த பழம்தான் கீழே விழுகிறது. ஒரு பித்தன்ட்ட பேசுகிற மாதிரி அந்த கவிதை நீண்டுகிட்டே வரும். தராசில் எடை அதிகமாக இருக்கிற பகுதி தான் கீழே இறங்கும். பட்டத்தை விட நூல் கீழே தான் இருக்கிறது, நூல் தான் பட்டத்தை மேலே பறக்க வைக்கிறது. இப்படி அடுக்கிக்கிட்டே வருவார். கடைசியாக அந்த பித்தன் அதற்கு பதில் சொல்லுவான், மேலே என்பது மேலே இருக்கிறது என்பதில் தான் உங்களுடைய மூடத்தனம் அடங்கி இருக்கிறது என்று. மேலே இருக்கிறதுனாலே அது எல்லாம் சரியாயிடுமா சார்? இப்போ இந்த பாருங்களேன், புத்தக கண்காட்சி மாதிரியான ஒரு கூட்டமான இடம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பணப்பைய ஒருத்தன் பிடுங்கிக்கிட்டு ஓடிட்டான். நீங்கள் விரட்டி பிடிச்சி அவனை போய் அவன் புத்தக பைய இது என்னோட பணப்பை அப்படின்னு சொல்கிறீங்க. நீ என் மொழியில் பேசினா தான் உன் பணப்பையை நான் தருவேன், ஏன்னா என் மொழி தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு அயோக்கியத்தனமோ சார். இந்த அயோக்கியத்தனத்துக்கு உங்களுக்கு ரத்தம் கொதிக்காதா சார்? எப்போ உங்களுக்கு கொதிக்கும்? இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து என்றைக்கு நீங்கள் குரல் எழுப்புவீர்கள்? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மாடியில் இருப்பவன் பூக்களைத்தான் தூவான் என்கிற தேவையில்லை, அவன் கூட்டி குப்பையை கூட தள்ளுவான் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி சொல்றேன். அவன் பூக்களை தூவுகிற போது நீங்கள் வணங்குவதை காட்டிலும் அவன் குப்பையை உங்கள் மேல் போடுகிற போது நீங்கள் சினம் கொண்டு எதிர்க்க வேண்டியது உங்களுடைய தேவை. அவன் மாடியில் இருக்காங்கிறதுனால அவன் போடுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியுமா சார்? அவன் உயர்வான இடத்தில் இருக்கிறான் என்பதனால் அவன் செய்கிறதெல்லாம் உயர்வாயிடுமா சார்? நாட்டில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்களேப்பா, நீங்கள் ஏன்ப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மட்டும் என்னப்பா தனியாவர்த்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மேல் மாடிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சபையில் நான் சொல்லுகிறேன், இது தனியான ஆவர்த்தனம் அல்ல, தனியாத ஆவர்த்தனம். இந்த தேசத்தில் எங்களினுடைய தனியாத ஆவர்த்தனம் அது. நாங்கள் இப்படித்தான். நீ எந்த கொம்பனாவனாலும் இரு, என்னுடைய கேள்விக்கு உன்னிடம் பதில் இல்லை என்றால் நீ எப்படி உயர்வானவன்? எதன் அடிப்படையில் உயர்வானவன்? எந்த முகாந்திரத்தில் உயர்வானவன்? நான் கேள்வியே கேட்கக்கூடாத ஒரு இடத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அப்படி என்ன நீ உயர்வானவன்? நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு தான் வரேன். தங்கத்தை புடம் போடுவது போல என்னுடைய கேள்விகளுக்கு உனக்கு பதில் இருக்கும் பட்சத்தில், என்னுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அளவிற்கு உனக்கு தெம்பும் திராணியும் இருக்கும் பட்சத்தில், என்னுடைய சந்தேகத்திற்கு உன்னிடம் விடை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு வாய்ப்பே இல்லாமல் நான் மேலே இருக்கேன் அதனால் எல்லாம் உயர்வானது, உயர்வான ஒன்றை கேட்கக்கூடாது என்று சொல்லுவது எப்படி மடத்தனமோ அதே போல்தான் உயர்ந்தது என்றால் நான் உங்களுக்கு இப்படி சொல்லி விடைபெற நினைக்கிறேன். உயர்ந்தது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் கால ஓட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பழசு வந்துடும் சார். எல்லாத்துலேயும் ஒரு பழசு வந்துடும். அதை நீங்கள் எப்படி உயர்ந்ததை உள்ள முடியும் என்றால் நீங்கள் அதை விவாதத்திற்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதன் மீதான கேள்வியை நீங்கள் முன்வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பிராக்டிஸ். இது உங்களினுடைய எப்படி சொல்ற உங்களுக்குமான கேள்வி பதில் செக்ஷன்ஸ், வினாவிடை. நான் சொல்றது இந்த சிக்கலுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்தே பதில் வரும். இதைத்தான் சாக்ரட்டிஸ் சிந்தனை என்று சொன்னார். இதைத்தான் ஓஷோ ஆன்ம விடுதலை என்று சொன்னார். இதைத்தான் புத்தன் அமைதியை அடையும் வழி என்று சொன்னார். இதைத்தான் வள்ளலார் விசாரம் என்று சொன்னார். இதைத்தான் பெரியார் பகுத்தறிவு என்று சொன்னார். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாடிக்காரன் எங்களுக்கு பகுத்தறிவு என்று சொல்லி சென்றிருக்கிறான் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாடிக்காரன் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறான், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். அப்படி என்றால் எல்லாவற்றையும் சிந்தி கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது உயர்வு என நீ உறுதி செய்த பின்னால் அந்த உயர்வை நோக்கி நகர் என்பதுதான். நன்றி, வணக்கம்.